ஓம் சாந்தி. முரளி டேட் 16/3/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் துறை தனிப்பட்டது, யோகாவின் துறை தனிப்பட்டது. யோகா மூலம் ஆத்மா சத்தோபிரதானம் ஆகிறது. யோகாவிற்கு தனிமை அவசியமானது. கேள்வி: நிலையான நினைவில் இருப்பதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை மறந்துவிடுங்கள். ஷரீரமும் நினைவிற்கு வரக்கூடாது. அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள். இதுதான் முயற்சியாகும். இந்த அர்ப்பணத்தின் மூலம் நினைவு நிலையானதாக இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் அன்பான தந்தையை நினைவு செய்தால் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கும். பாபாவும் சக்தி கொடுப்பார். சக்தியின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும். ஆத்மா ஆரோக்கியமானதாகி விடும். ஓம் சாந்தி. யோகா மற்றும் ஞானம் இரண்டு விஷயங்கள். தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் உள்ளன. அதனை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். தந்தையை யார் அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்தி கிடைக்கிறது. ஏனெனில் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. இது நியமம். ஏனெனில் முக்கியமானது நினைவு. ஞானம் அதிகமாக இருப்பதால் நினைவு இருக்கிறது என்று கூற முடியாது. ஞானத்தின் துறை தனிப்பட்டது. யோகா மிக பெரிய பாடமாகும். ஞானம் அதைவிட குறைந்தது. யோகாவின் மூலம் ஆத்மா சத்தோபிரதானமாக ஆகிவிடும். ஏனெனில் அதிகமாக நினைவு செய்கிறீர்கள். நினைவு இல்லாமல் சத்தோபிரதானம் ஆவது என்பது அசம்பவம். குழந்தைகள் முழு நாளும் நினைவு செய்யவில்லை எனில் தந்தையும் நினைவு செய்ய மாட்டார். குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்கின்றனர் எனில் தந்தைக்கும் நினைவின் மூலம் நினைவு ஏற்படுகின்றது. தந்தையை கவர்ந்தெழுக்கின்றீர்கள். இதுவும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். நினைவிற்காக மிகவும் தனிமை தேவை. பின் நாட்களில் வருபவர்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் எனில் அதற்கும் ஆதாரம் நினைவு. அவர்களுக்கு நினைவு அதிகமாக இருக்கும். நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. குழந்தைகள் அதிகம் நினைவு செய்கின்ற பொழுது தந்தையும் அதிகமாக நினைவு செய்கிறார். அது கவர்ந்தெழுக்கிறது. பாபா கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? இதற்கும் தேவையானது நினைவு. நல்ல முறையில் நினைவு செய்கின்ற பொழுது தானாகவே கவர்ச்சி ஏற்படும், சக்தி கிடைக்கும். நான் பாபாவை நினைவு செய்வதால் நினைவு முற்றிலுமாக நிறைத்துவிடும். ஞானம் என்பது செல்வம். நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. இதன் மூலம் ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். தூய்மையானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அந்த அளவிற்கு சக்திசாலி ஆகிவிடுகின்றீர்கள். அதாவது முழு உலகையும் தூய்மையாக்கி விடுகின்றீர்கள். அதனால்தான் பாபா வந்து பதீதமானவர்களை பாவனம் ஆக்குங்கள் என்று அழைக்கின்றனர். மனிதர்கள் எதையும் அறியாதவர்களாக இருக்கின்றனர். அவ்வாறு கூறிக்கொண்டே இருக்கின்றனர் மற்றும் நேரத்தை வீணாக்கிக் கொண்டே இருக்கின்றனர். தந்தையை அறியவே இல்லை. தீவிர பக்தி செய்கின்றனர். சிவனின் கோவிலுக்கு சென்று காசியில் பலியாகின்றனர். ஆனால் எதையும் அடைவது கிடையாது. இருப்பினும் விகர்மம் செய்வது ஆரம்பமாகி விடுகிறது. மாயை உடனே மாட்ட வைத்து விடுகின்றது. எந்த பிராப்தியும் கிடையாது. பதீத பாவனன் தந்தை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அவரிடத்தில் பலியாக வேண்டும். சிவனும் சங்கரரும் ஒன்று என்று அவர்கள் நினைக்கின்றனர். இதுவும் அஞ்ஞானமாகும். இங்கு பாபா அடிக்கடி கூறுகின்றார், மன்மனா பவ. என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகின்றீர்கள். இதில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்களோ அவ்வளவு மாயையும் விக்னங்களை உருவாக்கும். ஏனெனில் இவர்கள் தந்தையை நினைவு செய்தால் என்னை விட்டு விடுவர் என்று மாயை நினைக்கிறது.
நீங்கள் எப்பொழுது என்னுடையவர்களாக ஆகின்றீர்களோ அப்பொழுது அனைத்தையும் விட வேண்டி இருக்கிறது. உற்றார் உறவினர்கள், செல்வம் போன்ற எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. ஊன்றுகோலையும் விட்டு விடுங்கள் என்று கதையும் இருக்கிறது. அனைத்து பொருட்களையும் விட வைக்கின்றார். ஷரீரத்தையும் நினையுங்கள் என்று ஒரு பொழுதும் கூறுவதில்லை. உடல் பழையது, இதை மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தின் விஷயங்களையும் விட்டுவிடுங்கள். முற்றிலுமாக அனைத்தையும் மறந்து விடுங்கள். அதாவது எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை காரியத்தில் பயன்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நினைவு நிலைத்திருக்கும். ஒருவேளை உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் அதிக முயற்சி தேவை. ஷரீரமும் நினைவிற்கு வரக்கூடாது. அஷரீரியாக வந்தீர்கள், அஷரீரியாக செல்ல வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். இவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. இவர் சேவை செய்கின்றார். தந்தையிடம்தான் ஞானம் இருக்கின்றது அல்லவா? இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையேயான விளையாட்டு. குழந்தைகளும் நினைவு செய்கின்றனர். பிறகு தந்தை வந்து சக்திகளை கொடுக்கின்றார். சிலர் அதிகமாக கவர்ந்தெழுக்கின்றனர் எனில் தந்தை வந்து லைட் கொடுக்கின்றார். பலர் கவர்ந்தெழுப்பது கிடையாது எனும் பொழுது இந்த பிரம்மா பாபா தந்தையை நினைவு செய்கிறார். சில நேரங்களில் யாருக்காவது சக்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது எனில் தூக்கம் கலைந்து விடுகிறது. இன்னாருக்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்ற கவலை ஏற்பட்டு விடுகிறது. படிப்பின் மூலம் ஆயுள் அதிகரிக்காது, சக்தியின் மூலம் ஆயுள் அதிகரிக்கும். சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். உலகில் சிலருக்கு ஆயுள் 125, 150 ஆண்டாக இருக்கிறது எனில் அவசியம் ஆரோக்கியமாகத்தான் இருப்பர். பக்தியும் அதிகம் செய்பவராக இருப்பர். பக்தியிலும் சில லாபம் இருக்கிறது, நஷ்டம் கிடையாது. யார் பக்தி செய்யவில்லையோ அவர்களது நடத்தைகளும் நல்லதாக இருக்காது. பக்தியில் பகவானின் மீது நம்பிக்கை இருக்கிறது. தொழிலில் பொய் பாவம் செய்ய மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள். பக்தர்களுக்கும் மகிமை இருக்கிறது. பக்தி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்பது பக்தர்களுக்கு தெரியாது. ஞானம் பற்றி தெரியாது. பக்தியும் சக்திசாலி ஆகிக் கொண்டே செல்கிறது. இருப்பினும் எப்பொழுது ஞானத்தின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறதோ பிறகு பக்தி முற்றிலுமாக விடுபட்டு விடுகிறது. இதில் துக்கம், சுகம், பக்தி மற்றும் ஞானத்தின் விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. துக்கம், சுகம் பகவான் தான் கொடுக்கிறார் என்று மனிதர்கள் கூறிவிடுகின்றனர். பிறகு அவரை சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றனர். ஆனால் சுகம் துக்கம் தனிப்பட்டது. நாடகத்தை அறியாத காரணத்தினால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இவ்வளவு ஆத்மாக்கள் ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள் என்று கூற மாட்டீர்கள். இதை இப்பொழுது தந்தை கற்றுக் கொடுக்கிறார். இவ்வாறு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும். அது தூய்மையான சுகதாமம். சுகமான நேரத்தில் யாரும் நினைவு செய்வது கிடையாது. துக்கத்தில்தான் பகவானை நினைவு செய்கின்றனர். நாடகம் எவ்வளவு ஆச்சரியமாக இருப்பதை பாருங்கள். இதை நீங்கள்தான் வரிசை கிரமமாக அறிந்திருக்கிறீர்கள். இங்கு எழுதக்கூடிய கருத்துக்களும் கூட சொற்பொழிவின் பொழுது மீண்டும் படித்து பார்ப்பதற்காகவே. டாக்டர், வக்கீலும் கருத்துக்களை குறிப்பெடுக்கின்றனர். இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் வழி கிடைக்கிறது எனில் பிறகு சொற்பொழிவு செய்வதற்காக மீண்டும் படித்து பார்க்கவும் வேண்டும். இவரிடத்தில் பாபா பிரவேசம் செய்கிறார். தந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார் எனில் இவரும் கேட்பார். அவர் கருத்து கூறவில்லை எனில் உங்களுக்கு கூறும் அளவிற்கு எனக்கு என்ன தெரியும்? தந்தை கூறுகின்றார், இது பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் சித்திரமும் இருக்கிறது. நீங்கள் ராஜ்யத்திற்கு செல்கிறீர்கள் வரிசை கிரமமாக. எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ, தாரணை செய்வீர்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவீர்கள். ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகின்றார்.
நீங்கள் புது புது கருத்துக்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பழையது வேலைக்கு உதவாது. சொற்பொழிவு முடிந்த பின்புதான் ஒருவேளை இந்த கருத்தை புரிய வைத்திருந்தால் புத்தியில் நன்றாக அமர்ந்திருக்கும் என்று நினைவிற்கு வருகிறது. நீங்கள் அனைவரும் ஞானத்தின் பேச்சாளர்கள். ஆனால் வரிசை கிரமமாக அனைவரையும் விட நல்ல மகாரத்திகளாக இருக்கிறீர்கள். பாபாவின் விஷயம் தனிப்பட்டது. பாப் தாதா இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர். மம்மா அனைவரையும் விட மிக நன்றாக புரிய வைப்பார். குழந்தைகள் சம்பூர்ண மம்மாவின் சாட்சாத்காரம் செய்தனர். எங்காவது அவசியம் எனும் பொழுது பாபாவும் பிரவேசம் செய்து தனது காரியத்தை செய்து விடுவார். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். நேரம் கிடைக்கும் பொழுதுதான் படிப்பு இருக்கும். முழு நாளும் தொழில் செய்கின்றனர். ஞான சிந்தனை செய்வதற்கு நேரம் தேவை, அமைதி தேவை. யாருக்காவது சக்தி கொடுக்க வேண்டும். யாராவது நன்றாக சேவை செய்யும் குழந்தையாக இருக்கின்றனர் எனில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஷரீரத்தை நினைவு செய்து பிறகு ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த யுக்தியை உருவாக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது எனில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு தன்னையும் ஆத்மா என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவை சிறிதளவாவது நினைவு செய்ய வேண்டும். இது சக்தி கொடுப்பது. ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் உணவு சமைத்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும் எனில் இரவும் விழித்திருங்கள். அதிகாலையில் எழுந்து எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு கவர்ச்சி ஏற்படும். பாபாவும் லைட் கொடுப்பார். குழந்தைகளுக்கு சக்தி கொடுப்பதுதான் தந்தையின் காரியமாகும். அதிகமாக சக்தி கொடுக்க வேண்டியிருக்கும் பொழுது தந்தை மிக அதிகமாக நினைவு செய்வார். ஆக தந்தையும் சக்தி கொடுப்பார். ஆத்மாவை நினைவு செய்து சக்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த பாபாவும் சக்தி கொடுப்பார். பிறகு இதனை கருணை என்றும் கூறலாம், ஆசீர்வாதம் என்றும் கூறலாம். எது வேண்டுமென்றாலும் கூறிக்கொள்ளுங்கள். சேவாதாரி நோயாளி ஆகிவிட்டால் கருணை ஏற்படுகிறது. இரவு விழித்திருந்து எந்த ஆத்மாவை நினைவு செய்வார்? ஏனெனில் அந்த ஆத்மாவிற்கு சக்தி தேவைப்படுகிறது. நினைவு செய்யும் பொழுது அதற்கு கைமாறாக நினைவு ஏற்படுகிறது. குழந்தைகள் மீது தந்தைக்கு அதிக அன்பு இருக்கிறது. பிறகு அவருக்கும் அன்பு சென்றடையும். மற்றபடி ஞானம் மிகவும் எளிது. அதில் மாயையின் தடைகள் ஏற்படுவது கிடையாது. முக்கியமானது நினைவு. இதில் தடைகள் ஏற்படுகிறது. நினைவின் மூலம் புத்தி தங்கமானதாக ஆகிவிடுகிறது. அதில் தாரணையும் ஏற்படுகிறது. சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில்தான் நிலைக்கும் என்று கதை கூறப்பட்டுள்ளது. இந்த தந்தையின் ஞான செல்வத்திற்காகவும் தங்க பாத்திரம் தேவை. எப்பொழுது நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அப்பொழுதுதான் அவ்வாறு ஏற்படும். நினைவு செய்யவில்லை எனில் தாரணை ஏற்படாது. தந்தை அனைவருக்குள்ளும் இருப்பதாக நினைத்து விடாதீர்கள். ஏதாவது கூறி அது நடந்து விடுவது என்பது பக்தி மார்க்கத்திலும் நடைபெறும். குழந்தை பிறந்துவிட்டால் குருவின் கருணை என்று கூறுவர். ஒருவேளை பிறக்கவில்லை எனில் ஈஸ்வரனின் செயல் என்று கூறுவர். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நாடகத்தின் ரகசியத்தை தந்தை நல்ல முறையில் புரிய வைத்திருக்கின்றார். நீங்களும் முன்பு அறியாமல் இருந்தீர்கள். இது உங்களது மறுபிறவியாகும். நாம் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். லக்ஷ்மி நாராயணனுக்கு ராஜ்யம் எவ்வாறு கிடைத்தது, பிறகு எப்படி இழந்தனர் என்ற தலைப்பில் நீங்கள் புரிய வைக்க முடியும். முழு சரித்திர பூகோளத்தை நாம் உங்களுக்கு புரிய வைப்போம். பிரம்மாவும் நான் லக்ஷ்மி நாராயணனின் பூஜை செய்து வந்தேன், கீதை படித்து வந்தேன் என்று கூறினார். சிவபாபா எப்பொழுது பிரவேசம் ஆனாரோ அனைத்தையும் விட்டுவிட்டார். சாட்சாத்காரம் ஏற்பட்டது. என்னை நினைவு செய்தால் விக்ரமம் விநாசம் ஆகும் என்று பாபா கூறியிருக்கின்றார்.
இதில் கீதை போன்றவைகளை படிக்கும் விஷயம் இல்லை. தந்தை இவரிடம் அமர்ந்திருக்கிறார். அனைத்தையும் விட வைத்து விட்டார். சிவ தரிசனம் செய்வதற்கு ஒரு பொழுதும் கோவிலுக்கு சென்றது கிடையாது. பக்திக்கான விஷயம் ஒரேயடியாக நீங்கிவிட்டது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் இந்த ஞானம் புத்தியில் வந்துவிட்டது. தந்தையை அறிவதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்து விடுகிறீர்கள். நீங்கள் அதிசயமான தலைப்புகளை எழுதுங்கள். மனிதர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். கேட்பதற்கு ஓடி வர வேண்டும். கோயிலுக்கு சென்று யாரிடம் வேண்டும் என்றாலும் கேளுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்த பொழுது வேறு ஏதாவது தர்மம் இருந்ததாம்? பாரதம் மட்டுமே இருந்தது எனும் பொழுது பிறகு நீங்கள் சத்தியுகத்திற்கு 1,00,000 ஆண்டுகள் என்று எவ்வாறு கூற முடியும்? கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு சொர்க்கம் இருந்தது என்று கூறுகிறீர்கள். பிறகு 1,00,000 ஆண்டுகள் எப்படி ஏற்படும்? 1,00,000 ஆண்டுகளில் பல மனிதர்கள் கொசுக்களை போல உருவாகி விடுவர். சிறிது விஷயங்களை கூறினாலே ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களது புத்தியில்தான் இந்த ஞானம் அமரும். இல்லையெனில் பிரம்மா குமாரிகளின் ஞானம் ஆச்சரியமானது. இதை புரிந்து கொள்வதற்கு புத்தி தேவை. முக்கியமான விஷயம் நினைவு. கணவன் மனைவி ஒருவரையொருவர் நினைவு செய்கின்றனர். இங்கு ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்கிறது. இந்த நேரத்தில் அனைவரும் நோயாளிகளாக இருக்கின்றனர். இப்பொழுது நோயற்றவர்களாக ஆக வேண்டும். இந்த தலைப்பும் வையுங்கள். இன்று அடிக்கடி நோயாளிகளாக ஆகின்றீர்கள். அதனால் நாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சஞ்சீவினி மூலிகை கொடுக்கிறோம். நமது மருந்தை நல்ல முறையில் காரியத்தை பயன்படுத்தினால் பிறகு நீங்கள் ஒரு பொழுதும் நோயாளிகளாக ஆகவே மாட்டீர்கள். எவ்வளவு மலிவான மருந்து! 21 பிறவிகளுக்கு சத்யுகம் திரேதா வரை நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள். அது சொர்க்கம். இப்படிப்பட்ட கருத்துக்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் விட மிக பெரிய அழிவற்ற சர்ஜன் உங்களுக்கு அப்படிப்பட்ட மருந்து கொடுக்கிறார். அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு ஒரு பொழுதும் நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள். இது சங்கமம். இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு மனிதர்கள் குஷி அடைவர். பகவானும் கூறுகின்றார், நான் அழிவற்ற சர்ஜன். ஹே பதீத பாவனனே, அழிவற்ற மருத்துவரே, வாருங்கள் என்று நினைவு செய்கின்றனர். இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். கடைசியில் அனைவரும் அவசியம் புரிந்து கொள்வர். பாபா யுக்திகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையிடமிருந்து சக்திகளை பெறுவதற்காக அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும். இரவு விழித்திருந்து ஒருவருக்கொருவர் சக்திகளை கொடுத்து உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, தனது அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தி இந்த பழைய உலகையும் மறந்து தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். முழுமையாக பலியாகிவிட வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் மாயாவினுடைய அனைத்து சக்கரங்களையும் முடித்துவிடக்கூடிய மாயாஜீத் ஆகுவீர்கள் ஆக. விளக்கம், தன்னை தான் அறிந்து கொள்வது என்றால் சுயத்தினுடைய தரிசனம் செய்வது, மற்றும் சக்கரத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்வது என்றால் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவது. எப்பொழுது சுயதர்ஷன சக்கரதாரி ஆகின்றீர்களோ அப்பொழுது மாயாவின் அநேக சக்கரங்கள் தானாகவே முடிவடைந்து விடுகின்றன. தேக உணர்வின் சக்கரம், சம்பந்தத்தின் சக்கரம், பிரச்சனைகளின் சக்கரம் ஆகியவை மாயாவின் அநேக சக்கரங்கள் ஆகும். 63 பிறவிகளாக அநேக சக்கரங்களில் மாட்டியிருந்தீர்கள். இப்பொழுது சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிவிட்டதால் மாயாஜீத் ஆகிவிட்டீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவது என்றால்
ஞான யோகத்தினுடைய இறக்கைகளின் மூலம் பறக்கும் கலையில் பறப்பதாகும். ஸ்லோகன்: விதேகி ஸ்திதியில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகளை சகஜமாகவே கடந்து சென்று விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.